ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் வச்சு தான் கழுவி எடுக்கணும். இப்போது நம்ம இது கூட ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இது கூட நான் எந்த கலர் பொடியுமே சேர்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கேற்ப வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்ல மசாலா மாவு எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம், எண்ணெய் எல்லா காலிஃப்ளவர்லேயும் சேர்கிற மாதிரி. இப்போது இதை அப்படி வச்சிடலாம். நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வரணும். மாற்றி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சூப்பராக காலிஃப்ளவர் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஆனியன் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் ரொம்ப ஈஸியாக சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இதில் கலர் பொடி எதுவுமே சேர்க்கல. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.